வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் முருகப்பெருமான். சனி கொடுக்க எவர் தடுப்பர்? அதாவது நம்ம உடம்புக்கு உயிர் அப்படிங்கிறது கொடுக்கறது தந்தையினுடைய உயிர் அணுக்கள், அதாவது விந்தணுவிலிருந்து வரக்கூடிய உயிர் அணுக்கள். தந்தையின் குடும்பத்தினுடைய அத்தனை அணுக்களும் நம்ம உடம்புல வந்துடும். அதே மாதிரி தாயினுடைய உடல் அணுக்கள், தாயினுடைய கருவறையில் தான் கண்ணு, காது, மூக்கு. நம்மளுடைய உருவத்துக்கு 10 மாதம் 10 திங்கள் வளர்ப்பது தாய். அப்போ தாயினுடைய உடல் அணுக்களும் தந்தையினுடைய உயிர் அணுக்களும் தாயினுடைய உடல் அணுக்களும் ஒரே மாதிரி இருந்தால் தான் ஒரு அடுத்த தலைமுறைங்கிறது உருவாகுது. அப்போ இந்த 2 குடும்பத்தினுடைய அணுக்கள் நம்ம உடம்புல இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா அவங்களுக்கு தாத்தா சொத்து தான் பேரனுக்குங்கிறாங்க. நம்ம அப்பாவுக்கு அவங்க அப்பாவை பெற்றது 2 தாத்தா பாட்டி. நம்ம அப்பாவுக்கு அவங்க அம்மாவை பெற்றது, அதாவது அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி 2. அப்போ நம்ம அப்பாவுக்கு தாத்தா பாட்டி 4. நம்ம அம்மாவுக்கு அவங்க அப்பாவை பெற்ற அப்பா அம்மா, அம்மாவுக்கு அவங்க அம்மாவை பெற்ற அப்பா அம்மா 4 தாத்தா பாட்டி. இந்த 8 பேரினுடைய டிஎன்ஏ அந்த 7 குடும்பத்தினுடைய இந்த அப்பா அம்மாவினுடைய 7 தலைமுறை, இதில் 3வது தலைமுறையின் டிஎன்ஏ அதிகமாக இருக்கும். அதாவது அந்த அணுக்களின் செயல்பாடு அதிகமாக இருக்கும். அப்போ அந்த குடும்பத்தினுடைய நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலோ, அவங்களுக்கு ஒரு நோய் இருந்தாலோ, அல்லது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தாலோ, இல்லை ஒரு நல்ல ஒரு அதீத சக்தி இருந்தாலோ, அந்த வம்சத்தினுடைய வாரிசான நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்பன் 8 அடி குட்டி 16 அடின்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு 8 மாதிரி கல்யாணமான மாமனார் மாமியாருக்கு 8, 16ம் பெற்று பெறுவாள். இந்த 16 குடும்பத்தினுடைய அணுக்களை எந்த நோய் நொடியும் இல்லாமல், எந்த குறைவும் இல்லாமல் பெற்று வாழணும். அதற்கு தகுந்த உணவை எடுத்துக்கணும். அதனால தான் நவ கிரகங்களுக்கும் தானியம் கொடுத்துருக்கும். இதே மாதிரி 7 சக்கரம்ங்கிறது 7 தலைமுறை, 7 கிரகங்கள், சப்தகண்ணி 7, சப்த நாடி 7, சப்தஸ்வரம் 7, வாரத்தின் நாட்கள் இப்படி எல்லாமே 7 7ன்னு வரும். நம்மளுடைய 7 தலைமுறையினுடைய கடைசி நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை தலைமுறை டிஎன்ஏவும் நம்ம உடம்புல இருக்கும். அதனால தான் சனி கொடுக்க அவர் தடுப்பார். 8 அப்படின்னா இந்த 8 பேரினுடைய நல்லது கெட்டது. எந்த உறவு மண்ணை மிதிக்கலையோ அதுக்குண்டான நெகட்டிவ் நமக்கு வந்து சேர்ந்துடும். இந்த 8 பேர் குடும்பத்தினுடைய நல்லது கெட்டது, சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விடு. எந்த உறவு பகை, எந்த ஒரு மண்ணை 12 வருஷம் ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணலைனாலே சாமிக்கு பவர் இல்லை. அதே மாதிரி 12 வருஷம் எந்த ஊர் மண்ணை மிதிக்கலையோ அந்த அணுக்கள் நம்ம உடம்புல இயங்காது. அப்பாவுக்கு தாத்தா பாட்டி 4, அம்மாவுக்கு 4 8, அப்பாவோட அப்பா அம்மா அம்மாவோட அப்பா அம்மா, இந்த 12 ஜாதக கட்டமும் 12 உறவு இது அப்பா அம்மா வழியாக நமக்கு வந்து சேரும். இதுதான் கர்மா.